தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைந்துவிட்டதாகவும் கூட்டணியின் பெயர் குறித்து அடுத்த கட்ட கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தாவேக மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைந்துவிட்டது, கூட்டணி பெயர் பற்றி அடுத்த கட்ட கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் இது இயல்பான கூட்டணி என்றும் கூறினார். தொடர்ந்து அமைச்சர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், ஆக்கப்பூர்வமாகவும் நட்பு ரீதியாகவும் நடைபெற்ற இந்த தோழமை கட்சிகளின் கூட்டம் நல்ல துவக்கம் என்று கூறினார். தோழமை கட்சிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்குவது மற்றும் கூட்டணிக்கு பெயர் வைப்பது போன்ற 3 விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த பகுதியில் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்துட்டு போறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். 1, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கணும். இந்த பெயர் வைக்கிறது, இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் முடிவு செய்வது என்று. இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பு. அதனால ஜனநாயகத்துக்கு கலந்தாலோசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான அடுத்த கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, தாவேக அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். ஊழலற்ற, மதசார்பற்ற, வெளிப்படையான ஆட்சி நடப்பதாக கூறிய அவர், முதல்வர் விஜயின் கரங்களை வலுப்படுத்துவது என்பது குறித்தும் எதிர்கால ஒருங்கிணைப்பு பற்றியும் கூட்டத்தில் பேசியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு மக்களாட்சி அவங்க நடத்துறாங்க. அதுக்கான பாராட்டுகளையும் ஆதரவையும் நாங்க தெரிவிச்சிருக்கோம். அதே போல ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டை பத்தியும் நம்ம பேசணும். அவங்க ஒரு மதச்சார்பற்ற, ஒரு சமூக நீதியின் பாதையில் நடக்கின்ற ஒரு நேர்மையான, வெளிப்படையான அரசாங்கமா தான் இந்த அரசாங்கம் இருக்கும். அதுல நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. மிக நிச்சயமா இந்த கூட்டணி ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முதலமைச்சர் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு நாங்கள் நிச்சயமா சப்போர்ட்டா இருப்போம்.